குக்குலி பவர் ஹவுஸே பட் இது பார்ட் 3 டோன்ட் வரி. ஸோ டேய் தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிடலாம். ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு வீடியோ போட்டா பத்தாது. அண்ட் இந்த தடவை வந்து நம்ம பார்க்க போறது இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பத்தி எல்லாமே லிங்கா பார்த்துருவோம். இந்த ட்ரெய்லர்ல காமிச்சதுபடி டிஏஜிங் பண்ணியிருக்காங்க நம்ம தலைவர. அதில ஓவராலா படத்தில தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். சொதப்பாம இருந்தா சரி, சொதப்பாம இருந்தா சரி அவ்வளோதான் என் மைண்ட்ல. சரி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனையுமே ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டிங்ல இந்த கப்பல் நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாரி போட்டிருப்பாங்க ரோடு. நார்மலா நம்ம நிலத்தோட கனெக்ட் பண்ற அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா வரிசையா செத்து போயிருக்காங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, சுட்டுருக்காங்களா இல்ல கத்தியால குத்திருக்காங்களான்னு தெரியல. எல்லாம் செத்துருக்காங்க. முன்னாடி ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி மேலயும் ஒரு பொணம் இருக்கு. அடுத்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியவும் காமிக்கிறாங்க. அந்த வண்டி மேல இருக்கிற பொணத்தையும் காமிக்கிறாங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, வாயில வீடியோட ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யங்கர் தேவாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 75% இருக்கு. பட் இதில பார்க்க எனக்கு சத்தியமா தெரியல. நான் ஒரு யூகிக்கிறேன். வாயில ஒரு பீடி இருக்கிற மாரி தெரியுது. அண்ட் அந்த ஹேர் ஸ்டைல வச்சு. பட் இருக்கலாம். ஒண்ணு தேவாவும் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு கேரக்டராவும் இருக்கலாம். பட் இது வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ஈஸியா தெரிஞ்ச மாரி அந்த கூலி ஆட்களுக்கும், அந்த காலத்துல இருந்த போலீஸ்காரங்களுக்கும் வந்து ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நடக்குது. சாரி அதாவது ஒரு எதிர்ப்பு போராடுறாங்கன்னு நெனைக்கிறேன் இவங்க. அது வந்து எதிர்க்கிற மாரி இந்த சைடு வராங்க. அண்ட் அடுத்து நம்ம தலைவர் அதே மாரி 5, 8, 2, 1 அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல இருக்கிற கூலியில அதில பத்த வச்சு சிகரெட்ட பத்த வச்சுட்டு வருவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒருத்தர வந்து அடிச்சு இழுத்துட்டு வராரு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கையில அந்த குக்கி புரியுதுங்களா? ஸோ இந்த Spotifyல அவங்க ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத போய் பாருங்க. கூலி படத்துலருந்து குக்கின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷனே இருக்கு. ஸோ ஏதோ சம்திங் கைதில அந்த விலங்கு, மாஸ்டர்ல அந்த காப்பு. ஸோ தலைவருக்கு இந்த இந்த படத்தில கொக்கி குடுத்துருக்காங்க. கொக்கி வச்சு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஒருத்தன அடிச்சு இழுத்துட்டு, அவன் சட்டைய வச்சு அவன் கழுத்துல போட்டு இழுத்துட்டே வராரு. அண்ட் இந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸும் நெறைய மீம்ல பார்த்துருப்பீங்க. அடிச்சு அந்த ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது. 4 பேர் இருக்காங்க. அண்ட் தலைவர மட்டும் பழைய ஸ்டைல்ல பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த படம். அண்ட் அதே மாரி இந்த ஃப்ரேம்லயும் கையில வந்து அந்த கொக்கி வச்சிருக்காரு. அந்த கொக்கிய வச்சு தான் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிற மாரி தெரியுது. அதே அந்த முடிய கொண்டு வந்துட்டாங்களே! என்ன எப்படிங்க? பார்ப்போம் ஃபைனல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்க. அடிக்கும்போது இந்த கையில தடுத்துட்டு அப்படி குனிஞ்சிருக்காரு. இதுல இருந்து தெரியுது பாருங்களேன். கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன் பழைய ரஜினிய. சொதப்பாம இருந்தா சரி. மறுபடியும் அதே தான் சொல்றேன். சொதப்பாம இருந்தா சரி. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த கடைசி அந்த நெகட்டிவா வர ஃப்ரேமு, அது நெறைய பேர் ஈஸியா ஃபோட்டோஷாப்ல போட்டே பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் இத எடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரிஜினல் இதில பார்க்க லைட்டா கார்ட்டூனிஸ்டிக்கா தான் இருக்கு. படத்தில சொதப்பாம இருந்தா சரி. அதே சமயம் நம்ம கலீஷாவ பத்தி காமிக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர்ல மொத்தம் 3, 4 இடத்துல தான் வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஒண்ணு வந்து அந்த கண்டெய்னரோ ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பத்திக்கிட்டு எரியும்போது கரண்ட்ல இருக்கக்கூடிய கலீஷாவுடைய அந்த கண்ண காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி வெறியில பார்க்குற மாதிரியா, இல்ல இவரு தான் அந்த பத்த வைக்கிற வேல தான் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. சம்ஹவ் அவருடைய அந்த கண்கள் மட்டும் இருக்கு. பட் இவர் வந்து ஃபிளாஷ்பேக்லயும் வராரு. நம்ம பழைய தேவாவுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன்னா, இவர் கையிலயும் அதே குக்கி இருக்கு. இவரும் கூலி காஸ்டியூம்ல தான் இருக்காரு. ஸோ பார்ப்போம். ஃபிளாஷ்பேக்லயும் வராரு. பிரசன்ட்லயும் வராரு. ஃபைனலி எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தாஹா கேரக்டர் நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அந்த முன்னாடி வீடியோலாம் நீங்க போய் பார்க்கலாம். ஆல்ரெடி 2 வீடியோ இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்ன அந்தே காரு, அதே காஸ்டியூம்ல இருக்கிறவங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் படத்துல வரும்போது ஒரு டேபிள் போட்டு ஒரு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. இங்க உட்கார்ந்திருக்கிறவங்கலாம் ஹெலிகாப்டர் வந்து நிக்கிறாங்க. அண்ட் இங்க நிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மாதிரி ரிச்சஸ்ட் பெர்சனா தான் தெரியும். அண்ட் ஓரமா பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்துல வர மாரி இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்களா எப்படின்னு தெரியல. அண்ட் 1, 2 ஹெலிகாப்டர் வந்து இறங்குற மாரி காமிக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் ஓரமா 2 பாதிரியார்கள் பார்த்தீங்கன்னா நின்னுட்டுருக்காங்க. கீழ வந்து 2 சவப்பெட்டி இருக்கு. 1 மட்டும் ரொம்பவே ஆடம்பரமா செட் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்ட் போட்டு ஹையரா நிக்குது. ஒரு வேள சைமன கொன்னு பொட்டி போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்களோ டேய் தம்பி. இருக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மரியாதை செலுத்த வராரா? இல்ல அதையே போட்டு பழக வராரா? அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அதுக்குள்ள இருந்து அவர் வளர்க்குற நாய் வருது. பின்னாடி தெரியல பின்னாடியே நம்ம ஆளும் வராரு. டேய் தம்பி. அப்படி ஒரு மாதிரி கெத்தா கைய விரிச்சுக்கிட்டு, எனக்கு அமெரிக்கன் பெர்சனலா பிடிக்கும். பட் இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாரு. எப்படி என்ன ஓகே சொன்னாருன்னு தெரியல. வெறும் ரஜினிக்காகலாம் ஓகே சொல்லியிருக்க மாட்டாரு. சும்மா ஸ்டேஜுக்கு சொல்லுவாரு. பட் என்ன இருக்குன்னு சொல்லி படத்த பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்கு. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதே கண்டெய்னர், அதே லாரி. இதில பார்த்தீங்கன்னா, பலாக்குன்னு போட்டிருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, படாக்குன்னு போட்டிருந்தது. என்ன கனெக்ஷனா இல்ல மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. படத்த பார்த்தா தெரிஞ்சிரும். அண்ட் இங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதே லோக்கல் ஆளுங்க நிக்கிறாங்க. கைய கட்டிட்டு பின்னாடி கைய கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில அவருடைய அமெரிக்கன் வெளிநாட்டுக்காரங்க அடியாட்கள் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கன்ன வாங்கிட்டு யாரையோ கொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா, கெத்தா ஒரு ஸ்டைலா நின்னுட்டு, அந்த சேர்ல எங்க அந்த சேர்ல உட்கார்ந்திருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு, அந்த சேர போட்டு சுட்டுட்டு இருக்காரு. என்னோட அடியாள் செத்து போயிட்டா, உங்களுக்கு சோறு கேக்குதாடா? சோறு சுடுறாரா? இல்ல எப்படின்னு தெரியல. ஒரு மாரி சைக்கோவான வில்லனா காமிக்க போறாங்களா? இல்ல ஜெயிலர் மாரி ரஜினிக்கு சொம்பு தூக்காம காமிச்சா நல்லாருக்கும். டேய் தம்பி. ஏன்னா, எனக்கு ஜெயிலர்லயே திகட்டுச்சு. என்னடா இது இன்னும் மாஸா காமிச்சிருக்கலாமே அப்படின்னு. பட் இந்த படத்துல அது வீண் போகாதுன்னு நெனைக்கிறேன். நம்புறேன். அண்ட் கெத்தா ஒரு மாஸா அந்த ஃபாகுக்கு நடுவுல தலைவன் அப்படி மஜாவா கன் வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிற மாரி ஒரு சீக்வென்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம தலைவர் தேவா பார்த்தீங்கன்னா நடந்து வராரு. இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி ஈவினிங் போர்ஷன் மாரி தெரியல. நடந்து வராரு. அதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. பட்
இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ப்ரவுன் கலர்ல இருக்கு. நம்ம தேவா நடந்து வரும்போது ஒரு ஒயிட்டிஷ்ஷா இருக்கு. ஸோ இதே டைம்லைன்ல தான் இது நடக்குதா? இல்ல இது வேற சீக்வென்ஸ் நம்ம தேவாவும், தாகாவும் மீட் பண்றது தனியா வேற சீக்வென்ஸ் எடுத்திருக்காங்களா? அது ட்ரெய்லர்ல வரலையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட் என் மண்டையில ஓடிக்கினே இருக்கு. இந்த இடத்துல நம்ம தேவா பார்த்தீங்கன்னா, அந்த வாயில ஒரு பீட வச்சுட்டு கெத்தா நடந்து வராரு. பின்னாடி நம்ம கலீஷாவும் இருக்காங்க. இந்த சைடு வந்து எனக்கு தெரிஞ்சு பிரீத்தியா தான் இருக்கணும். அண்ட் நான் சொன்ன மாரி இந்த வெள்ள கலர் தாடி இருந்து அந்த ஒரு ரெட் கலர் டீ ஷர்ட் போட்டு இருக்கக்கூடிய நபரும் பின்னாடி இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்க கட்டான சீன அங்கருந்து நம்ம தலைவரி எல்லாரையும் தூக்கிட்டு வந்துட்டு இங்க தாகா முன்னாடி நிப்பாட்டுறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ வர டயலாக் தான் நெனைக்கிறேன். "தேவாவ பத்தி தெரிஞ்சிருந்தும் என்னைய தொட்டிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பார்ட் 2க்கு ஒரு கியூரியஸா ஒரு லீட் வச்சு இந்த மாதிரி சைமனோட பெரிய ஒருத்தன் இந்த மாதிரி தேவாவோட மீட் பண்ணி முடிக்கிற மாரி முடிக்கலாம். ஜஸ்ட் பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் என்ன கேட்டீங்கன்னா. ஜஸ்ட் ஒரு படத்தோட முடிக்கிற எண்டிங் ஹைப்பா முடிச்சா இன்னும் நல்லாருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் டெக்னிக்கு. இது எல்சியூக்குள்ள எங்கிட்டாவது வந்து மனுஷன் சொருவிட்டாருன்னா, ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, ஆல்ரெடி இவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் நெறையா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடிக்க வைக்கணும். நம்ம ரஜினி சாரால திருப்பி இன்னொரு படம் இந்த மாரிலாம் பண்ண முடியுமான்னு தெரியல. அடுத்தடுத்து அப்கமிங்ல ஃபியூச்சர்ல எத்தன படம் பண்ணாலும் நடுவுல வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஏன்னா, ஆல்ரெடி விஜய் சார் கழட்டிட்டு போயிட்டாரு எல்சியூல இருந்து. இப்ப ரஜினி சார் வந்துட்டு ரஜினி சாரால முடியல. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இது எல்சியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அடிப்படையா யோசிச்சோன்னா போதும். இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ, இது இல்ல பரவால்ல நான் வீம்புக்குன்னு வப்பேன். ஏதாச்சும் ஒண்ணு கோல்மால் பண்ணுவேன்னு சொல்லி லோக்கி பண்ணால் பண்ணலாம். ஸோ, பார்ப்போம். உங்களுடைய அபிப்பிராயத்த இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, வேற ஒரு வீடியோல பார்க்க தமிழா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் தம்பி ஸ்டே டியூன். டாடா.